Very good evening, everyone. Welcome to the session. இந்த சர்டிஃபிகேட் இன் சிங்கள ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின் பண்ண எல்லாரையும் எங்களுடைய ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரி சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைய செமினாரில் நாங்கள் சொன்னது போல் இந்த செமினாருக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஆல்ரெடி ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியில் நடக்கிற இந்த சர்டிஃபிகேட் இன் சிங்கள ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சிருந்தும் அது சம்மந்தமாக நீங்கள் மேலதிகமாக தெரிஞ்சு கொள்றதுக்கு ஜாயின் பண்ணுறாங்களும் இருப்பீங்க. ஸோ இந்த செமினாரில் மெயின் பர்பஸ் என்னன்றதை பார்த்தோம்னா ரைட். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ், நான் இதை போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது நான் பேசுறது தெளிவாக விளங்குதா இல்லையான்றதை திரும்ப இருக்கா ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க. விளங்குது. ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த சர்டிஃபிகேட் இன் சிங்கள ப்ரோக்ராம்ன்றது ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியில் நாங்கள் செய்கிறதுக்குரிய காரணம் என்னன்றதை பார்த்தோம்னா, லெட்ஸே இப்போ எங்களுக்கு என்ன சொல்றது, நாங்க இந்த நாட்டில் இப்போ நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வெளி மாவட்டங்களுக்கு போறதா இருக்கலாம், வெளியில வேலை செய்யறதா இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸுக்கு போறதா இருக்கலாம். ஏன் சில நேரங்கள் எங்கட ஏரியாவுக்குள்ள இன்றைக்கு சிங்களம்ன்றது நமக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கு. இது என்ன சொல்றது, இது ஒரு மொழின்றது எங்களுக்கு இருக்கிற விஷயத்தை நாங்க எங்களோட தேவையை கம்யூனிகேட் பண்றதுக்கு நாங்க இப்ப ஆவிக்கிற ஒரு டூல் கருவியா தான் இருக்கு. அப்ப நமக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு செகண்ட் லாங்குவேஜா தேவைப்படுதோ அதே போல இந்த சிங்களம்ன்றது எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. யூனிவர்சிட்டிக்கு போனாக்களுக்கும் சரி, வெவ்வேறு சிங்கள மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல சிங்களாக்களோட பழகிறவங்களுக்கும் சரி, அது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்ன்றது அவங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே போலதான் சிங்களீஸுக்கும் தமிழ்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இன்றைய நாட்கள், ஒரு டைம் இருந்துச்சு, ஆனா இப்ப பார்த்தோம்னா இன்றைய நாட்கள்ல இந்த மொழியிட முக்கியத்துவம்ன்றது ஒரு என்ன சொல்றது, கட்டாயமா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இங்க நாங்க சர்டிபிகேட் இன் சிங்கிள் என்ற ப்ரோக்ராம், இப்ப சர்டிபிகேட் சிங்கிள்ன்றதுக்காக இங்க உங்களுக்கு படிப்பிக்கிறது சர்டிபிகேட், அதாவது எக்ஸாம் பேஸ்டா இல்ல. எக்ஸாம் பேஸ்டு சொல்லும் போது உங்களுக்கு கிராமர் நோட்ஸ் தந்து கிராமர் லெக்சர்ஸ் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி டீச்சர் தர வேலையை நீங்க செஞ்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிபிகேட் எடுக்கிறதுன்றது எங்களுடைய ப்ரையாரிட்டி இல்லை. ஸோ எங்களோட முக்கியமான நோக்கம் இங்க ஜாயின் பண்ற எல்லாருக்குமே சிங்களம் கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப நம்ம யாருமே சிங்களத்துல கிராமர் படிச்சு கிராமர் என்ன போக போறதோ, சிங்கள லிட்ரேச்சர் படிக்க போறதோ இல்லை. இப்ப நீங்க சிங்களம் படிக்கிறதுக்குரிய பிரதானமான நோக்கம் என்ன, என்னுடைய வேலையை எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்துல நான் சிங்களத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு சிங்களம் தேவை. அப்ப அதுக்கு ஏற்ற முறையில தான் இந்த ப்ரோக்ராம் நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அல்லது ஸ்கூல் பிள்ளைகள் சிங்கள கிளாஸுக்கு வெளியில போய் படிக்கிற மாதிரி சிங்கள லாங்குவேஜ்ன்றதை எங்களுக்கு படிக்க முடியாது. லாங்குவேஜ்ன்றது ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள 4 சிவத்துக்குள்ள படிக்கிற விஷயம் இல்லை. ரைட். லாங்குவேஜ்ன்றது நம்ம ரியல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ற விஷயங்கள். இப்ப ரியல் லைஃப்ல பிராக்டிஸ் அங்க வருது த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க அனுபவத்தினால பெற்றுக்கொள்றோம். அப்ப அந்த அனுபவம் நாலேஜா மாறுது. அந்த நீங்க பெற்றுக்கொண்ட நாலேஜை தான் என்ன செய்றீங்க, சிங்களத்துல கம்யூனிகேட் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. அப்ப இதான் உங்களுக்கு எப்படி வருதுன்னா மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷனா வருது. இப்ப இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, லாங்குவேஜை படிக்கிறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ்ல ஃபண்டமெண்டல் ஐடியான்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். நாட் ஓன்லி சிங்கள லாங்குவேஜ், இஃப் யூ வாண்ட் லேர்ன் இங்கிலீஷ், நீங்க எந்த லாங்குவேஜை படிக்கிறேன்றாலும் அதுக்குரிய ஃபண்டமெண்டல் ஐடியா என்னன்றது தெரியலாட்டி உங்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம்மை கொடுக்காது. அப்ப நீங்க ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம் தான் லாங்குவேஜ்ல உங்களுக்கு 2 மந்த்ல ஒரு என்ன சொல்றது, நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு விசிபிளான ப்ரோக்ரஸை கொண்டு வரப்போகுது. ஆப்வியஸ்லி ஸ்பீக்கிங், நான் உண்மையை சொல்ல போனா 2 மாசத்துல உங்களை சிங்களத்துல பேச வைப்போம்ன்றது தான் எங்களோட ப்ராமிஸ். பட் நாட் ஃப்ளூவன்ட்லி, அதாவது என்ன, சரளமா பேச வைக்க முடியாது. அது நாங்க மட்டுமில்லை, ஈவன் நீங்க கூட ட்ரை பண்ண இயலாது. காரணம் என்றது லாங்குவேஜ்ன்றது அது பிராக்டிஸினூடாக நீங்க பெற்றுக்கொள்ற நாலேஜினூடாக உங்களுக்கு வர விஷயம். அப்ப அதுக்கு நமக்கு டைம் தேவைப்படும், எங்களுடைய எஃபர்ட்ஸ் தேவைப்படும், நாங்க போடுற முயற்சிகள் தேவைப்படும். அப்ப இது ஒரு டைம்லி ப்ராசஸ், ஒரு நேரத்துக்கு ஏற்ப நடக்கிற விஷயம்ன்றதால 2 மாசத்துல ஓவர் நைட் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் எடுக்கலாம்ன்றது நாங்க தர ப்ராமிஸ் இல்லை. பட் ஷுவர்லி இன் 2 months we will make you speak சிங்கள. ஆனா 2 மாசத்துல
நிச்சயமா எங்களுக்கு உங்களை சிங்களத்துல பேச முடியும், மெட்டாக்கள் என்ன சொல்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, நாம கட்டாயமா கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்றது வந்து, கிளாஸுக்கு ஜாயின் பண்றதால நீங்க இப்ப ஆக்ஸ்போர்ட் கல்லூரி கிளாஸுக்கு சிங்கள சர்டிபிகேட் ஆன்லைனுக்கு ஜாயின் பண்ணலாம், அல்லது இப்ப உங்களோட ஏரியால இருக்கிற டீச்சர்ட்ட போய் நீங்க லைவா நேரடியா போய் சிங்களம் படிக்கலாம். கிராமரை படிச்சு டெக்ஸ்ட் புக்ஸை வாசிச்சு ஆக்டிவிட்டி செஞ்சு சிங்களம் படிக்க முடியாது. நீங்க எங்க கிளாஸ் செஞ்சாலும் எங்க போனாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா எக்ஸ்போஷர், நீங்க அந்த லாங்குவேஜுக்குள்ள வெளிப்படுத்தலாட்டி உங்களால பேச முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இங்கிலீஷ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஓஎல்ஏஎல்ல ஓஎல்ல 9ஏல இங்கிலீஷ் எடுத்தாக்கள் இருப்பாங்க, ஏஎல்ல எடுத்தாக்கள் இருப்பாங்க ஜெனரல் இங்கிலீஷ்ல. பட் ஸ்டில் அவங்களுக்கும் இங்கிலீஷை கம்யூனிகேட் பண்ண முடியல. என் கிராமர்ல எடுத்தும் ஏன் கம்யூனிகேட் பண்ணாம இருக்காங்க? இங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு உங்களுக்கு கிராமர் தேவையில்ல, சிங்களம் பேசுறதுக்கு கிராமர் தேவையில்ல, ஜப்பானீஸ் பேசுறதுக்கு கிராமர் தேவையில்ல. ஒரு மொழியை பேசணுமெண்டா உங்களுக்கு தேவைப்படுற முதலாவது விஷயம், இந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கலாவே லாங்குவேஜை யூஸ் பண்ண பழகணும். சரியோ புள்ளியோ, வெதர் இட் இஸ் கரெக்ட் or wrong, we need to start using the language, we need to practice the language. நாங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணோம்டா எங்களுக்கு வந்து நிச்சயமா ஈவன் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே யூ கேன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். முதல் நாள்ல இருந்தே உங்களால் இங்கிலீஷ்ல பேசலும், சிங்களத்துல பேசலும். அது எந்த மொழியா இருக்கலாம், எந்த மொழி என்றாலும் உங்களுக்கு சிங்களத்துல பேசலும், இங்கிலீஷ்ல பேசலும், கொரியனா கூட இருக்கலாம், லட்டினா கூட இருக்கலாம். எந்த லாங்குவேஜ் என்றாலும் நம்ம செய்ய வேண்டியது ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்ன்றது எங்களுக்கு கட்டாயமா இருக்கணும். இதுதான் லாங்குவேஜ்ல உங்களுக்கு இருக்கிற பேசிக் ஐடியா. இப்ப இந்த லாங்குவேஜ் லேர்னிங்ல முதலாவது உங்களோட மைண்ட் செட்டை நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப சொல்லுவோமே, இப்ப நீங்க ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இந்த சர்டிபிகேட் சிங்கள ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ண வாரீங்க, ஓகே. அல்லது வந்து இந்த செமினாருக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் சிங்களம் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட இன்னொரு அங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியால போய் சிங்களம் படிக்க போறீங்க. எங்க நீங்க சிங்களம் படிக்க போறனாலும் உங்களோட மைண்ட் செட்டை நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணலாட்டி அந்த லாங்குவேஜ் லேர்னிங் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்க போகுது. வை உங்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்ல முக்கியமா தேவைப்படுற என்ன தெரியுமா? பேஷன்ஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ். பேஷன்ஸ், பொறுமை உங்களுக்கு தேவை. அந்த பொறுமையோட சேர்த்து உறுதியான நிலைப்பாடு தேவை. ஏன் தெரியுமா? நிறைய பேர் இப்ப நாங்க ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல பர்டிகுலர் கேம்பஸ்ல, ரைட், எங்களோட கேம்பஸ் வந்து ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் இப்போ ஸ்தாபித்து கொண்டு வரோம். அப்போ மட்டக்களப்பில் எங்களுடைய ஃபிசிக்கல் சென்டர் இருக்குது. அதாவது பிள்ளைகள் நேரடியாக வந்து படித்து போகிற அந்த ஃபிசிக்கல் சென்டர் பர்டிகுலரில் இருக்குது. அங்கே நாங்கள் கிட்ஸ் கேம்பை ரன் பண்ணி கொண்டு வரோம். சின்ன பிள்ளைகளுக்குரிய கிளாஸ் ரன் பண்ணி கொண்டு வரோம். அவங்க கிழமையில் ஒரு நாள் தான் கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில பேரண்ட்ஸ் என்னண்டா, ஒரு மாசத்துல இப்போ கிழமையில் ஒரு நாள்ன்றக்குள்ள அது கிழமைக்கு 4 நாள், சாரி, ஒரு மாசத்துக்கு 4 நாளா வருது. 2 மாசத்துக்கு 8 வகுப்புக்கு தான் அட்டென்ட் பண்றாங்க. ஒரு மாசம் முடிஞ்சோடனே 2 மாசம் முடிஞ்சோடனே பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து சொல்ற விஷயம், பிள்ளை இன்னும் ஒழுங்கா பேசல, 2 மாசத்துல எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்ப மைண்ட் செட்ல என்னன்றா, இப்போ போன உடனே லாங்குவேஜ்ல ஏதாவது செய்யணும்ன்றது தான் ஐடியா. ஏன் தெரியுமா? இந்த ஐடியா வரதுக்கு அவங்க பிரச்சனை இல்லை, பேரண்ட்ஸ் டப்புல இல்லை. இந்த மெட்ட சோசியல் மீடியால ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாவா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், எதை எடுத்தாலும் 10 நாள்ல சிங்களம் பேசலாம், 20 நாள்ல சிங்களம் பேசலாம், 40 நாள்ல சிங்களம் பேசலாம்ன்ற ஐடியாவை நம்மளோட மைண்டுக்குள்ள திணிச்சிட்டாங்க. நம்மளோட மைண்ட் வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டு, ரைட். லாங்குவேஜ்ன்றது வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் எடுக்கிற விஷயம் இல்லை. அது நீங்க லேர்னிங்ல வந்து அது உங்களுக்கு நேரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க எந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜை வந்து உங்களை லைஃப்ல இன்வால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ்ல பேசலாம். அப்போ 1 மாசம் 2 மாசத்துல ஃப்ளூவண்டா பேசலாம்ன்றது வந்து நாங்க இது வரைக்கும் யாருக்குமே அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை. சைக்காலஜிக்கலா ரிசர்ச்சும் சொல்லுது 2 மாசத்துல ஒரு லாங்குவேஜை ஃப்ளூவண்டா செய்ய முடியாது. அப்ப இங்க உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் பேஷன்ஸ் தேவை, பெர்சிஸ்டன்ஸ் தேவை. why learning is language takes time, don't expect perfection overnight. ஒரு நைட்ல அந்த பாட்டு, சினிமா பாட்டுல வர மாதிரி ஒரு பாட்டு முடியக்குள்ள அவங்களோட நிலைமை மாறுமன்ற மாதிரி இந்த படையப்பா அவங்களுக்கு தெரியும், அந்த சிங்கநடை போட்டு பாட்டு, அந்த பாட்டு முடியக்குள்ள ஒரு பணக்காரன் ஆயிடுவேன், ரைட். அப்படி நம்ம ஓவர் நைட்ல வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கலாது. நீங்க வைக்கிற ஒவ்வொரு லேர்னிங்ல சின்ன சின்ன ஸ்டெப்ஸா இருக்கலாம், அதுக்குரிய ப்ராசஸா இருக்கலாம். அந்த ப்ராசஸ் தான் சின்ன சின்ன ப்ராசஸ்.
நீங்க இப்ப இன்னைக்கு படிக்கிற விஷயம், நாளைக்கு படிக்கிற விஷயம், பிராக்டிஸ் பண்ண விஷயம், அந்த சின்ன சின்ன ப்ராசஸ் தான் உங்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்ல ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வர போகுது. இப்ப பெர்ஃபெக்ஷன்ன்றது வந்து இம்மீடியட்டா வர விஷயம் இல்ல. நம்ம தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணி 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 கொண்டு போறது தான் பெர்ஃபெக்ஷன். அப்ப இதுக்கு நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இங்க நாங்க 2வது வந்து பாசிட்டிவ் ஆட்டிட்யூட மெயின்டெயின் பண்ணுங்க. அது என்ன பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்? இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, நான் இப்ப சாதாரணமாவே இப்ப நம்ம சொல்லுவோமே, இப்ப பெடிக்லோ ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா, சோ ஐ அம் ஃப்ரம் பெடிக்லோ. என் சொந்த இடம் மட்டக்களப்பு. அதான் நான் மட்டக்களப்பை பத்தி பேசுறேன். இப்ப பெடிக்லோ ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா, இப்ப சிங்கள டாக்டர்ஸ் வொர்க் பண்றாங்க. இப்ப அவங்க தமிழ் பழகி பேஷண்ட்ஸோட, சிங்களம் தெரியாதவங்களோட தமிழ்ல தான் பேசணும். அப்ப அவங்க தமிழ் பழகி பேசுற அந்த தமிழ் வந்து நமக்கு சில நேரங்கள்ல சிரிப்ப கொண்டு வரும். ஆப்வியஸ்லி நான் கூட சிரிச்சிருக்கேன். நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. பட் அந்த லாங்குவேஜ் வந்து என்னத்துக்கு அவங்க பாவிக்கிறோம்? அந்த தேவைய அந்த இடத்துல நிவர்த்தி செய்யறதுக்காக, அந்த தேவைய அந்த இடத்துல பூர்த்தி செய்யறதுக்காக நாங்க பாவிக்கிறோம். அப்ப இங்க சரியான ப்ரொனன்சியேஷன், சரியான உச்சரிப்பு முக்கியம். சரியான வேர்ட்ஸ சரியான இடத்துல பாவிக்கணும்ன்றது இல்ல. எங்களோட பிரதானமான நோக்கம் என்ன? எனக்கு தேவைப்படுற விஷயத்த நான் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றேன். அப்ப இங்க நீங்க மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கு தயவு செய்து பயப்பட வேண்டாம். நிறைய பேர் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு செய்யற வேலை என்னன்னா, சார் கேள்வி கேட்கும் போது, டீச்சர் கேள்வி கேட்கும் போது மைக்க அப்படியே மியூட் பண்ணிட்டு இருக்கிற. 2 மாசத்துக்கு மைக்க மியூட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் எடுத்துட்டு திரும்ப இன்னொரு கோர்ஸ் ஒன்றை பாக்குற. அங்க போயும் அதே வேலையை செஞ்சுட்டு திரும்ப ஒரு 2 மாசத்தை வேஸ்ட் பண்ணி அதே வேலையை ப்ராப்பரா செய்யறது. நீங்க உண்மையா பேசணும்டா, இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் லாங்குவேஜ், நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களோட வாய்களை திறந்துதான் ஆகணும். அது சரியான ப்ரொனன்சியேஷனா இருக்கலாம், பிழையான ப்ரொனன்சியேஷனா இருக்கலாம், உங்களுக்கு சரி தெரிஞ்ச வேர்டா இருக்கலாம், தெரியாத வேர்டா இருக்கலாம், தெரியாத மீனிங்கா கூட இருக்கலாம். நீங்க எங்கெங்க பிளவுறீங்கன்றது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியா அந்த லாங்குவேஜ்ல ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். இந்த லாங்குவேஜ் லேர்னிங் மட்டும்தான் இந்த மிஸ்டேக்ஸ் விடுறத வந்து அக்செப்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. நீங்க விடுற ஒவ்வொரு பிழையும் நீங்க அதை உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்ல அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகி கொண்டு போறீங்கன்றதுக்குரிய அறிகுறி தான் நீங்க விடுற மிஸ்டேக்ஸ். ரைட். இப்ப நான் என்னுடைய உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து டீச்சர்ஸுக்கு சொல்லும் போது சரி, பிள்ளைகளுக்கு சொல்லும் போது சரி சொல்றது வந்து, லாங்குவேஜ் லேர்னிங் வந்து டீச்சர் தார விஷயத்தை மட்டும் பேஸ் பண்ணி இருக்க வேண்டாம். இன்னைக்கு டீச்சர் ஒரு செஷன் படிப்பிக்கிறாங்கன்னா அதை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிறது. அதை பாடமாக்கிட்டு அதை அந்த வேலையை செஞ்சா மட்டும் காணுமண்டி இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு செல்ஃப் லேர்னிங் ஒரு அந்த ஹேபிட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். அப்ப இது எல்லாத்துக்குமே பேசிக்கா உங்களுக்கு தேவைப்படுறதுதான் உங்களோட மைண்ட் செட். ப்ராப்பரா உங்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ணுங்க. தானா இந்த லாங்குவேஜ் லேர்னிங் உங்களுக்கு ஒரு பெஸ்டான அவுட்புட்டை கொடுக்குறோம்ன்றதை நாங்க ப்ராமிஸ் பண்றோம். அப்படி நாங்க எங்களோட பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்ப யாருக்கு இது ஃபெயிலியரா போகும்? இப்போ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் 100% எங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் கொடுக்க இயலாது. கிளாஸ்ல ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணா 50 பேரையும் பேச வைக்க இயலாது. காரணம் என்ன? ஒரு ஆக்களோட சந்தர்ப்பம், சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். சிலாக்கள் வந்து சரியான வேலையை டீச்சர் தர வேலையா இருக்கலாம், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றதா இருக்கலாம். 2 மாசத்துல அவங்க நினைச்சதை விட சக்சஸ்ஃபுல்லா சிங்களத்துல பேசுவாங்க. சிலாக்கள் கொஞ்சம் தயங்குவாங்க, இன்னும் அவங்களுக்கு பிராக்டிஸ் தேவைப்படும். அது நம்மளோட சூழ்நிலையை பொறுத்தும் நாங்க கொடுக்குற முயற்சியை பொறுத்தும் அது மாறுபடும். இது கிளாஸுக்கு அட்டன் பண்ணாம ரெக்கார்டிங்கை பார்த்து படிப்போம், காசு மட்டும் கட்டிட்டோம், 2 மாசத்துக்கு அப்புறம் எக்ஸாம் செஞ்சு சர்டிபிகேட் எடுக்கணுன்றவங்களுக்கு அது எப்பயுமே ஃபெயிலியரா தான் இருக்க போகுது. அப்ப இங்க உங்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு சிங்களம் ஏதோ ஒரு விதத்துல தேவைன்றபடியா தான் இந்த செமினார்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கீங்க. தட்ஸ் ஆப்வியஸ், ரைட்? நீங்க லைஃப்ல ஒரு உங்களோட டைம்ல ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த செமினாருக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவை. சரி, இங்க போய் பார்ப்போமே இந்த செமினார்ல என்ன நடக்குதுன்ற அந்த ஐடியாலாம் வந்திருக்கீங்க. அப்ப அந்த ஐடியால இந்த இப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இந்த இந்த ஃபண்டமெண்டல் ஐடியாஸ், நம்ம லாங்குவேஜ் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட பாடியோட நம்மளோட மைண்டோட ரிலேட்டட் ஆகுதுன்றதை வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. லாங்குவேஜ் லேர்னிங் வந்து மேத்ஸ் படிக்கிற மாதிரி, சயின்ஸ் படிக்கிற மாதிரி, ஹிஸ்டரி படிக்கிற மாதிரி பாடமாக்கி கணிதல் கூட்டல் அப்படிலாம் செய்யற வேலை இல்லை. இது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ அவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ்ல செய்யற வேலையா இருக்கு. அதை நீங்க கவனமா அந்த மைண்ட் செட்டை ப்ராப்பரா வச்சுக்கொள்ளுங்க. 2வது, நீங்க 100% உங்களுக்கு கிராமர் தெரியலாம், சிங்கள பேப்பர் தந்தானங்க A+ கூட எடுக்கலும், கட்டுரையை எழுதையிலும், ஸ்பீச் சிங்களத்துல சொல்லலும், எல்லாம் சொல்லலும். ஆனா நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்டா,
கட்டாயமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவை. கன்சிஸ்டன்சி என்று சொல்றது வந்து தொடர்ச்சியா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு பிராக்டிஸ் பண்றல, 2 நாளைக்கு பிறகு பிராக்டிஸ் பண்ற, அப்புறம் 1 கிழமைக்கு பிறகு பிராக்டிஸ் பண்ற, இந்த இந்த விஷயம் நமக்கு சரி வராது. கன்சிஸ்டன்சி என்றது வந்து தொடர்ச்சியா ரெகுலரா நீங்க பிராக்டிஸுக்கு கொண்டு வரணும். அதான் லாங்குவேஜ் லேர்னிங்ல இருக்கிற ஒரு பியூட்டி. இப்ப சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போறார்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு ஒரு ஜிம்முக்கு ஒரு பிளான் கொடுப்பாங்க. ரைட், அவங்க நினைச்ச நேரத்துக்கு வர உண்மையாவே ப்ராப்பரா ஒரு ட்ரெயினருக்கு கீழே ஜிம்முக்கு போறாங்க. சிலாக்கள் அவங்களோட பாட்டுக்கு தேவையான நேரத்துக்கு தேவையான மாதிரி ஜிம்முக்கு போறாக்கள் இருப்பாங்க. ஆனா உண்மையாவே ப்ராப்பரா ஒரு ட்ரெயினருக்கு கீழே நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு டைம் ஸ்கெட்யூல் ஒன்று தருவாங்க. என்னத்துக்கு? ஜிம்முக்கு வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்கெட்யூல் தருவாங்க. உங்களோட டயட் கண்ட்ரோலுக்கு ஒரு டைம்ஸ், அதுக்கு ஒரு ஃபுட் டயட் மெனு ஒன்று தருவாங்க. அதை நீங்க சரியா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். சிலாக்கள் என்ன செய்யற, இன்றைக்கு அதை பிராக்டிஸ் பண்றது, நாளைக்கு போக கிடைக்கல, நாளண்டைக்கும் சோம்பேறித்தனத்துல போறல, 3ஆம் நாள் போறது, திரும்ப ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அந்த வேலையை செய்யறது. இதுவும் பிராக்டிஸ் தான், ஆனா கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இல்ல. அப்ப நீங்க ஃப்ளூவண்டா சிங்களம் பேசணும்டா உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படுறது இந்த கன்சிஸ்டன்சி. ரெகுலர் பிராக்டிஸ் ஹெல்ப் யூ ஸ்பீக் நேச்சுரலி அண்ட் கான்ஃபிடென்ட். நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணுவாங்களே. ரெகுலர் பிராக்டிஸ்ன்றது எக்ஸாக்டா நீங்க அந்த டைமிங் மிஸ் பண்ணாம உங்களுக்கு ஒரு ஹேபிட்டை பில்டப் பண்ணி நீங்க செய்யறது தான் இந்த ரெகுலர் ஹேபிட். இது எக்ஸாக்டா உங்களை என்ன செய்யும்டா, பயம் இல்லாம நான் 1000 பிளவிட்டாலும் எனக்கு எந்தவித கவலையுமே இல்லை, நான் கான்ஃபிடென்டா பேசுவேன். இங்க உங்களுக்கு தேவைப்படுறது கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு இந்த கட்ஸ் இருக்குமெண்டா, இஃப் யூ ரெடி டு டேக் த சேலஞ்ச், இட்ஸ் சேலஞ்சா லைஃப்ல நீங்க எடுக்கிற பியூட்டிஃபுல்லான சேலஞ்ச் உண்டு. லைஃப்ல நம்ம எத்தனையோ சேலஞ்சஸ் எடுக்கிறோம், ஆனால் லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது ஒரு சேலஞ்சுன்றதை நம்ம யாருமே ஃபீல் பண்றதில்ல. இப்ப நான் பர்சனலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், இங்கிலீஷா இருக்கட்டும் சிங்களமா இருக்கட்டும். நான் சிங்களம் படிக்க தொடங்கினது எனக்கு எக்ஸாக்டா ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர், இப்போ ஞாபகம் இருக்கு. 2017 தான் சிங்களம் படிக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணி 2 மாசத்துல ஃபார்முலா இல்லை, கிளாஸ் ரூமுக்கு போகல, இப்படி ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸாக படித்து இன்றைக்கு சிங்கள ஆக்களுக்கும் நான் இங்கிலீஷ் டீச் பண்ணுற அளவுக்கு ஸோ அந்த அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நான் பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். வை? அது எனக்கு கிளாஸ்ல டீச்சர் தந்த விஷயம் இல்லை, நான் படித்த கிராமர் இல்லை, என்ற கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸும் சொன்ன விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணதும் இந்த லேர்னிங் ஹேபிட்டை நான் பில்டப் பண்ணது தான் அதுக்குரிய காரணம். இந்த கன்சிஸ்டன்சி ரெண்டாவது உங்களுக்கு என்ன செய்யும்டா, உங்களோட மெமரியை ரிட்டென்ஷன் பண்ண, அதாவது டெய்லி யூஸ் கீப்ஸ் த வேர்ட்ஸ் கிராமர் ஃப்ரெஷ் இன் யோர் மைண்ட். நம்மளோட பாவிச்சா தானே அது மைண்ட்ல எப்பயுமே ஃப்ளோவா போய்கொண்டே இருக்கு. அது வந்து தினசரி நீங்க அதை டெய்லி பிராக்டிஸுக்கு கொண்டு வந்தா தான் அது ஷார்ட் மெமரியில இருந்து லாங் மெமரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப சில பேரை பாருங்க, நல்லா தைக்கிறவங்க இருப்பீங்க, கேக் ஐசிங் செய்யறவங்க இருப்பீங்க, ஷார்ட் இட் செய்யறவங்க இருப்பீங்க, கைவினை பொருட்கள் கிராஃப்ட் ஒர்க் செய்யறவங்க இருப்பீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் டச் இல்லாம போன பிறகு திரும்ப அதே போல உங்களால செய்ய இயலாது. இப்ப மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கீபோர்டோ சரி, கிட்டார் பிளே பண்றவங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க திரும்ப பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முதல்ல இருந்த ஃப்ளோ உங்களுக்கு திரும்ப வராது. அப்ப அது என்னண்டா, அந்த பிராக்டிஸ் இல்லாம போக்குல அந்த ஃப்ளோவும் இல்லாம போகுது. அப்ப அது அந்த மெமரியில இருந்து அழிக்கப்படுது. அது மாதிரி தான் லாங்குவேஜ் லேர்னிங்கும். உங்களுக்கு ரெகுலர் பிராக்டிஸ் இல்லாட்டி நீங்க எவ்வளவுதான் கிளாஸுக்கு போனாலும் வேலை செஞ்சாலும் அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு மைண்ட்ல அது அடிக்கடி ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, சிங்களம் தமிழை போல இல்ல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. தமிழ்ல இல்லாத நிறைய வார்த்தைகள், க ப அப்படியான நிறைய வார்த்தைகள் சிங்களத்துல இருக்கு. அப்ப இதுக்கு இந்த நாப்புரட்சின்னு சொல்ற டங் ட்விஸ்டிங் பிராக்டிசஸ் தேவை. இப்ப இது எல்லாமே இந்த சிங்கள கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்ஸ் தி அக்சென்ட், கிளாரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேட்டிவ் ஸ்பீக். நீங்க என்ன செய்றீங்க? கிளாரிட்டியா கிளியரா பேசணும், அந்த ஆக்சன் அந்த உச்சரிப்பை சரியா கொண்டு வரணும். ஒரு சிங்களீஸ் எப்படி சிங்களம் பேசுறானோ அந்த அளவுக்கு நான் பேசுற அளவுக்கு மாறணும். இப்ப ஜப்னாக்கள் சிங்களம் பேசுறது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, மட்டக்களப்பாக்கள் சிங்களம் பேசுறத எங்க இருக்கத்தை ஆக்கள் பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்? அந்த அக்சென்ட். அப்ப சிங்களாக்கள் போலவே சிங்களம் பேசணும்டா நாங்க எவ்வளவு அதிகமா கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு சரியான ப்ரொனன்சியேஷனை கொண்டு வரும். அடுத்தது, ஸ்டெடி ப்ரோக்ரஸ். நீங்க சின்ன எஃபர்ட் போட்டாலும் அதை சரியா ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா 2 மாசத்துல இல்ல 1 மாசத்துல யூ கேன் ஃபீல் த சேஞ்ச். உங்களுக்கு 1 மாசத்துல அதோட சேஞ்ச் உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்சி என்று சொல்றது தொடர்ச்சியான பயிற்சி.
இந்த தொடர்ச்சியான பயிற்சியில இருந்து தான் உங்களுக்கு சின்ன சின்ன மெதுவா உங்களுக்குள்ள ஒரு ஒரு அபிவிருத்தியும் என்ன சொல்றது உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் ஆகிக்கொண்டே வருது. இந்த நாலேஜ் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை கொண்டு வரப்போது. டைம், அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இங்க இந்த 3 விஷயமும் உங்களுக்கு நடக்கணுமெண்டா உங்களுக்கு லேர்னிங்ல ஒரு டிசிப்ளின்ன்றது தேவை. லேர்னிங் டிசிப்ளினை மெயின்டைன் பண்றவங்களுக்கு தான் இந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். லேர்னிங் டிசிப்ளின் மெயின்டைன் பண்றதுக்கு அது பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. இந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் என்றதை வந்து தொடர்ச்சியான பயிற்சி என்றதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னாலே அது உங்களுக்கு என்ன நடக்குமெண்டா உங்களுக்குள்ள அந்த டிசிப்ளினை கொண்டு வரும். இதைத்தான் நாங்க சொல்ல வர விஷயமா இருக்கு. மூன்றாவது ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் சொல்றது என்னன்னா அந்த வடிவே சொல்றவங்களுக்கு தெரியும் தானே, எதையுமே பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது. நீங்க ப்ரிப்பரேஷன்ல முதலாவது வந்து செட் அ கிளியர் கோல். இப்ப நீங்க வந்து வேலைக்கு போறாக்கள் இருப்பீங்க, வயசானாக்கள் இருப்பீங்க, பிள்ளைகளுக்காக படிப்பீர்கள், யாருக்கா இருந்தாலும் லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களுக்கு ஒரு கோல் வச்சுக்கொள்ளுங்க. Decide whether you want to learn for daily use, exams or professional needs. உங்களுக்கு சிங்களம் என்ன தேவைக்கு நீங்க படிக்க போறீங்கன்றத முதல்ல வந்து உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வேலைக்காக படிக்க போறீங்களா, அல்லது நாளாந்த வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை மார்க்கெட்டுக்கு போறதுக்கோ, ஆட்டோவில் போறதுக்கோ, ஒரு சிங்கள கடைக்கு போனா எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அதுக்காக படிக்க போறீங்களா, அல்லது எக்ஸாமுக்கு படிக்க போறீங்களா? உங்களோட தேவை என்னன்றதை நீங்க எக்ஸாக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, கெதர் ரிசோர்சஸ், கலெக்ட் ஆடியோ லெசன்ஸ், வீடியோ லெசன்ஸ், ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங். நீங்க என்ன செய்யணும்டா, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய மெட்டீரியல்ஸை நீங்க வந்து என்ன செய்யணும், சரியா ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்ப ஏன் நம்ம இப்ப இந்த சிங்கள கிளாஸ் வந்து கிளாஸ் ரூம்ல படிக்கிற விஷயம் இல்லை என்று சொன்னாலும், அப்ப ஏன் நாங்க இந்த இதை கிளாஸா கொண்டு வரோம், ஏன் நாங்க சிங்கள கிளாஸ்ன்றதை வந்து இப்ப ஆக்ஸ்போர்ட் கல்லூரின்றது இந்த 2 மாச ப்ரோக்ராமா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு வருதுன்ற காரணம் என்னன்னா, ப்ராப்பரா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும். லாங்குவேஜ் படிக்கும் போதும் அது நமக்கு பேர்டனா இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்றது தானே இப்ப நீங்க சிங்கள ஊர்ல இருக்கிறாக்களுக்கு, சிங்கள ஊர்ல இருக்கிற தமிழாக்களுக்கு சிங்களம் அந்த பிராக்டிக்கல் லைவாவே அவங்களோட பேசி, அவங்களோட பழகி, புலவிட்டு, ஏச்சு வாங்கி, சிரிச்சு, நக்கல் அடிச்சு அப்படி பழகிறது அவங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. இப்ப மட்டக்களப்புல எல்லாம் பொதுவாகவே 100% சிங்களாக்களோட பழகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. ஜெஃப்னா பொறுத்த வரைக்கும், ட்ரிங்கோ பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே நான் நம்புறேன். அப்ப அப்படியான சந்தர்ப்பம் இல்லாதவங்களுக்கு இந்த சிங்களம்ன்றது படிக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிடக்கூடாது. அப்ப அது நாங்க பிராக்டிக்கல் அப்ரோச்சை இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்து தரோம். ஆஃப்கோர்ஸ் நாங்க கிராமர் படிப்போம், கிராமர் இல்லாம எந்த லாங்குவேஜுமே இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு இந்த விஷயம் படிக்கிறீங்கன்னா ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுதான் படிப்பிக்கிறோம். இப்ப முதலாவது கிளாஸை பற்றி நான் சொன்னேன்டா, அங்கட முதலாவது கிளாஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனை பற்றி தான் நாங்க சொல்லுவோம். சாதாரணமே இப்ப நாங்க ஒரு இடத்த போனோம்னா இன்ட்ரடக்ஷன் தானே செய்யறோம். அதே இது அந்த இன்ட்ரடக்ஷனை உங்களுக்கு லெசனா கொண்டு வரோம். இங்க வந்து அயன்ன ஆயன்னையில இருந்து படிக்கணும், அங்க சிங்களத்துல இருக்கிற அவ்வளவு லெட்டர்ஸையும் நான் படிக்கணும். அந்த விதமான எந்த இந்த ஃபார்மாலிட்டி ஸ்டடிஸ், ஃபார்மலான லேர்னிங் எதுவுமே இல்லை. முதல் கிளாஸ்ல இன்ட்ரடக்ஷன் படிக்கிறீங்கன்னா அதுக்குரிய விஷயத்த ரிப்பீட் பண்ண போறீங்க, தட்ஸ் இட். இங்க உங்களுக்கு நாங்க ரெபிடேஷன்ஸும் ட்ரில்லிங்கும் தான் கூட வச்சிருக்கோம். ரெபிடேஷனும் ட்ரில்லிங்கும் வேண்டா, கொப்பி அடிக்கிறது அவ்வளவுதான், சிம்பிளா. திரும்ப திரும்ப சொல்றீங்க, திரும்ப திரும்ப சொல்றீங்க, திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல என்ன நடக்க மாட்டா, அது உங்களை வாய்க்குள்ள வந்து ப்ராக்டிஸ் ஆகுது. இங்க மனப்பாடம் பண்ணி 500 வேர்ட்ஸை பாடமாக்கி டிக்டேஷன் எழுதி செய்யறதுக்கு பேர் லாங்குவேஜ் இல்லை. அடுத்தது, கிரியேட் ஸ்டடி பிளான், ஃபிக்ஸ் ரெகுலர் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் லேர்னிங் டு பில்ட் டிசிப்ளின். நீங்க தான் இதுக்கு முயற்சி எடுக்கணும். என்ன, உங்களுக்கு இப்ப டே அண்ட் நைட், டே வேலை செய்யறாங்க இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட் செய்யறவங்க இருப்பீங்க, ரெண்டும் செய்யறவங்க இருப்பீங்க, ஷிஃப்ட் மாறி மாறி செய்யறவங்க இருப்பீங்க. இப்படி இந்த நாட்கள்ல வந்து 2 3 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய லாங்குவேஜ் நான் அடுத்த லெவலுக்கு என்ன நான் கொண்டு போகணும்னா எனக்கு லாங்குவேஜ் தேவை. அப்ப அதை பில்டப் பண்றது நம்மட பொறுப்பு. அப்ப என்னதான் நமக்கு ஹார்ட் டைம்ஸ் இருந்தாலும் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் கண்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது மிக 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 முக்கியமான விஷயம். நீங்க இந்த 2 மாசத்துக்குள்ள இங்கிலீஷ் பேசணும்டா, சாரி சிங்களம் பேசணும்டா, ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 20 நிமிஷம் சரி உங்களுக்கு செல்ஃபா பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஒதுக்குங்க. கிளாஸ் ஒன்றை விட்டு ஒரு நாள் தான் நடக்க போகுது. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும்
குறைஞ்சது 20 நிமிஷம் சிங்களத்தை பிராக்டிஸ் பண்றதுக்கு செல்ஃபா நீங்களாவே பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஒதுக்குங்க. இப்ப 20 நிமிஷம் உங்களுக்கு மொத்தமா கிடைக்கலாட்டியும் காலையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படி நீங்க டைமை செட் பண்ணி உங்களோட பிராக்டிஸுக்கு அதை நீங்க கொண்டு வாங்க. அங்க பிராக்டிஸ் பண்ணக்குள்ளேயும் கொப்பியை பார்த்து புத்தகத்தை பார்த்து கிராமர் படிக்கிறது இல்ல. லாங்குவேஜுக்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்டா சிங்கள டிராமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சிங்கள பாட்டு கேட்க பாட்டு பார்க்க பாட்டு கேட்கறதுக்கு சிங்கள டிராமா பார்க்கறதுக்கு சிங்கள படம் ஏதாவது பார்க்கறதுக்கு அப்படி நீங்க என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களை இன்வால்வ் பண்ற விஷயங்களுக்குள்ள மாறுங்க. புத்தகத்தை தூக்கிட்டு இருக்காம அதை பாடமாக்கிட்டு இதை பாடமாக்கிட்டு ஒரு நாளைக்கு 5 வேர்ட் பாடமாக்கணும் 10 வேர்ட் பாடமாக்கணும் புத்தகத்தை தூக்கிட்டு இருக்காம லாங்குவேஜ்ல உங்களுக்கு இன்டராக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா எது உங்களுக்கு ஈஸியா உள்வாங்கிக் கொள்ளும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ண அந்த 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. 21 டேஸுக்கு ரைட். இப்ப உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சா தரேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டா இருக்கலாம், சிங்கள டிராமாவா இருக்கலாம், அல்லது சிங்களத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிற விஷயத்த 21 நாளைக்கு தொடர்ச்சியா அதே டைமிங் மாறாம கொஞ்சம் கஷ்டம் தான். 21 நாளைக்கு செஞ்சு பாருங்க. இதுல உங்களுக்கு சேஞ்ச் இருக்கா இல்லையான்றத நான் சொல்ல மாட்டேன். 100க்கு 200% நான் உங்களுக்கு ஷோ பண்ணி சொல்லுவேன். நான் இதை நான் சேலஞ்சா உங்களுக்கு சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப சின்ன சின்ன வேலையை அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி படிக்க போறீங்க, என்னென்ன படிக்க போறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் லேர்னிங் உங்களுக்கு சக்சஸா வரும். அடுத்தது நான் படிக்கணும்ன்றதுக்காக சிங்களத்துல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சு எனக்கு பிரயோசனம் இல்லை. இப்ப ஸ்கூல்ல இங்கிலீஷும் சிங்களமும் லாங்குவேஜும் பிள்ளைகளுக்கு அது ஃபெயிலியரா போறதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாறி மாறி திணித்து கடைசியில பிள்ளை எக்ஸாமுக்கு ரெடி ஆகுது ஒழிய பிராக்டிக்கலா யூஸ் பண்றதுக்கு ரெடி இல்லை. அப்ப இங்க உங்களுக்கு என்னண்டா, உங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையில சிங்களத்துல என்ன பேச தேவையோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நாங்க இங்க இந்த கிளாஸ்ல உள்வாங்குறோம். அடுத்தது நீங்க ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மரதன்ல ஜாயின் பண்ணணும்டா உங்களுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் ஒன்றுதான். நீங்க அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ட்ரி குவாலிஃபிகேஷன் என்ன, சிங்களம் படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் காணும். ரெண்டாவது டீச்சர் தர வேலையை நான் செய்வேன். கிளாஸ்ல டீச்சர் பேச சொன்னா பேசுவேன், ஸ்பீச் செய்ய சொன்னா செய்வேன், குரூப் ஆக்டிவிட்டியில டிஸ்கஸ் பண்ண சொன்னா நான் டிஸ்கஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனும் உங்களை வில்லிங்னஸும் இருந்தா காணும் நாங்க உங்களை சிங்களம் பேச வைப்போம். இப்ப நாங்க உங்களை சிங்களம் பேச வைக்கணும்டா, இப்ப நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர்கிட்ட போய் அவர் உங்களை குணப்படுத்தணும்டா அவர் தர மருந்தை சரியா ஃபாலோ பண்ணணும். அந்த மெடிகேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். மருந்து தாரீரோ அல்லது உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்றீரோ அந்த அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன். நான் 3 நாளைக்கு போடுங்க, 5 நாளைக்கு இந்த மெடிசின் எடுங்கன்னு சொல்லுவேன். அந்த 5 நாளைக்கு நீங்க சரியா ஃபாலோ பண்ணாதான் அதுக்குரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு நாள் போட்டுட்டு திரும்ப 5ஆம் நாள் போய் டாக்டர்கிட்ட சொல்றல நான் போட்டேன்னு கிடைக்கலன்ற அப்ப டாக்டருக்கும் தெரியும் நீங்க ஒழுங்கா அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னு. சேம் தியரி தான். டீச்சர் தர வேலையை நாங்க சொல்ற வேலையை எக்ஸாக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா you will see the outcome as you expect. அப்ப அதுக்கு உங்களுக்கு நீங்க முழு முயற்சியா இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணணும். அதுக்கு நீங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், டீச்சர் உங்கள்ட்ட பேச சொல்றாவா, குரூப் டிஸ்கஷன்ல பிள்ளைகளோட பேச சொல்றாவா, இந்த வேலையை சிங்களத்துல செய்ய சொல்றாங்களா, கட்டாயம் செய்யுங்க. சரியோ பிள்ளையோ அது செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாக்டா நீங்க லேர்னிங்ல எங்க இருக்கிறீங்கன்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொள்ள முடிய மாதிரி இருக்கும். இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரைட். இப்ப சிங்கள கிளாஸ்ல நடக்கிற சின்னொரு விளக்கத்தை நான் இப்ப உங்களுக்கு தரேன். நான் சொன்னேன் நானே வளமையான ஒரு ஃபார்மலான கிளாஸ் போல இது நடக்காது. ஆயனையில ஸ்டார்ட் பண்ணி அப்படியெல்லாம் இந்த கிளாஸ் நடக்காது. டோட்டலாவே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு போகுது. ரைட். ஒவ்வொரு முறையும் கிளாஸஸ்ல புது புது சேஞ்சஸ் நாங்க கொண்டு வருவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா பேசிக்கா நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி, இது அந்த கிளாஸ்ல ஃபுல்லா நடக்கிற வேலையை நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டணும்ன்றதா 2-3 மினிட்ஸுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஆய்போவன், இப்ப டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லுது, ஆய்போவன் என்று சொல்லி தருவாங்க. இப்ப நான் ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப நான் தமிழால் நான் சிங்களம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதும் பிழை இருக்கும். அது பிழையை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆய்போவன்
அப்ப அதை நீங்க என்ன செய்றீங்க, திரும்ப ரிப்பீட் பண்ண. இப்ப நமக்கு எல்லாருக்குமே சில ஆயுபோவான் ஆயுபோவான், நாங்க ஆயுபோவான் எல்லாம் சொல்லுவோம். ஆயுபோவன். அடுத்தது மம වැඩ කරන්න லாஸ்தி. மம වැඩ லாஸ்தி. இப்ப பாருங்க, நான் சிங்களம் வாசிக்கிறேன் அப்படி கிளாஸுக்கு போயா இல்ல. நான் சத்தியமா இது வரைக்கும் சிங்கள கிளாஸுக்கு போய் படிச்சன்றதே ஐடியாவே இல்லை. நான் இப்படி கிளாஸ்ல என்னோட பழகுற சிங்கள ஃப்ரெண்ட்ஸோட பழகி பழகி பேசி பேசி அவங்க வாசிக்கும் போது என்னத்தை வாசிக்கிறாங்கன்னு அதை கொப்பி அடிச்சு இப்ப நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் வாசிக்கிறேன்டா, இது எனக்கு வந்தது பிராக்டிக்ஸால தான். இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்டா, இதுல இருக்கிற எழுத்து என்னன்றத நம்ம பிறகு படிப்போம். எழுத்துக்களை படிக்க போனா 6-7 மாசத்துக்கு படிக்க வேண்டியதுதான். எழுத்துக்கள் முக்கியம். அதை விட நம்ம இப்ப தமிழ் பேசும்போதும் எழுத்தை படிச்சுட்டு ஆனா ஆவண்ணா ஈனா ஈனன்னு படிச்சுட்டு நம்ம பேச தொடங்கலையே. நம்ம பேச தொடங்கின பிறகுதான் எழுத வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி தான் சிங்களமும் நம்ம பேச தொடங்கிட்டு தான் அதுக்கு பிறகு அதை வாசிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்ப டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி தரும்போது ஆயுபோவன் சொல்லி தரும்போது ஓகே, தமிழ் எழுதுவீங்க ஆயுபோவன், அது திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுல பிரச்சனையே இல்லை. சோ நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன். மம වැඩ பிளாஸ்டிக். நான் படிக்கிறதுக்கு ஸ்டடி பண்றதுக்கு தயாரா இருக்கேன். மம பாடம் කරන්න ලාස්ති. விளங்கிட்டு தானே? இப்ப இங்க உங்களுக்கு இப்ப நீங்க இப்ப மம වැඩ කරන්න ලාස්ති என்று சார் சொல்லும் போது, உங்களுக்கு டீச்சர் சொல்லும் போது ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இப்ப நான் படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், எப்படி எப்படி இதுக்கு சொல்ற அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறல. உடனே டீச்சரை கேட்க வேண்டியதுதான், நான் படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படி என்ன செய்யறது. அப்ப சொல்லுவாங்க, இதுல இந்த வெடைக்கு பதில், இந்த வெட என்ற வேர்டுக்கு பதிலா பாடம் பாடம் කරන්න ලාස්ති. ரைட். நேற்று நீங்க ஏன் வரல? ஐ ஒயா ඊයේ ආවේ නැත්තේ. நேற்று நீங்க வரல. அப்ப ஐ ஒயா ඊයේ ආවේ නැත්තේ என்று இப்ப நான் சொல்லும் போது இப்ப நீங்க மனசுக்குள்ள சொல்லி பார்க்கணும். அதான் ரெபிடிஷன், கொப்பி அடிக்கிறது. நான் சொல்றதை திரும்ப சொல்றீங்க, நான் சொல்றதை திரும்ப சொல்றீங்க. இங்க மைக் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்லும்போது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. மைக் எல்லாம் ஆன் பண்ண மாட்டீங்க, ஆன் பண்ண இயலாது. ஜஸ்ட் நான் சொல்லும்போது ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஐ ஒயா ඊයේ ආවේ නැත්තේ. මම වැඩ කරන්න ලෑස්ති. මම වැඩ කරන්න ලෑස්ති. ඇයි ඔයා ඊයේ ආවේ නැත්තේ? மூன்றாவது பாருங்க, இது நல்ல யோசனை, சூப்பர்பான ஐடியான்னு சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பாவிக்கிறது. இதெல்லாம் நீங்க பாவிக்க. இதெண்டா செம்மையான ஐடியா உண்டு. மேக்கනම් හොඳ අදහසක්. අදහසක්ன்றது யோசனை. අදහසක්. මේකනම් හොඳ අදහසක්. හොඳ අදහසක්. சொல்லி பாருங்க. மேக்கனா ஹொந்த அதாசா. இப்ப இங்க லாங்குவேஜ்ல நாங்க எப்படி உங்களை ட்ரெயின் பண்றோம்டா, பாடமாக்குங்க. இன்னைக்கு இந்த 10 சென்டென்ஸ் இருந்திருக்குன்னா இதை பாடமாக்கிட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்லணுமா? அங்க அப்படி படிக்கிறதில்ல. நான் சொல்லும் போது ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நித்திரைக்கு போறதுக்கு முன்னுக்கு ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு முன்னுக்கு அல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னுக்கு அதை பார்த்து சரி சொல்லி பாருங்க. இன்னொரு ஆள்கிட்ட நீங்க படிச்சதை சொல்லி பாருங்க, ரிப்பீட் பண்ணி பாருங்க. அப்படித்தான் நம்ம படிக்கணுமே ஒழிய பாடமாக்கி லாங்குவேஜை படிக்க முடியாது. ரைட். இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டேன். நான் இவ்வளவு இப்போ உங்களுக்கு எங்கட ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணா என்ன நடக்கும், எப்படி நீங்க பேசுவீங்க, எப்படி நாங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு இவ்வளவும் சொல்லிட்டேன். இப்ப இதெல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாவே லாங்குவேஜை அப்ரோச் பண்றதுக்குரிய எக்ஸாக்டான வழிமுறைகளை தான் நாங்க பாவிக்கிறோம். ஸோ இந்த வழிமுறை எல்லாம் எங்கண்டா நாங்க ரிசர்ச் பண்ண இடத்துல பொலிக்ளோட்ஸ்ன்றவங்க பாவிக்கிற வழிமுறைகள்லாம் இருக்கும். அல்ல லாங்குவேஜ் லேர்னிங் எக்ஸாக்டாக நாங்க யூஸ் பண்ற அப்ரோச்சஸ் இருக்கு. அப்ப அதை நாங்க சொல்லும் போது சரியா செய்யறவங்களுக்கு 100% அவுட்கம் இதுல எதிர்பார்க்க முடியும். இப்ப நான் இவ்வளவு சொல்லியும் இப்ப இந்த சிங்கள ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றதா இல்லையா என்று இப்ப எது உங்களை தடுக்குதுன்னு பார்த்தா, சிலாக்கள் ஐயோ 5000 2 மாசத்துக்கு 5000 கட்டி 10,000 கட்டி படிக்கிறதா, 8,000 கட்டி படிக்கிறதா? சிலாக்கள் 3000 மண்டாலே யோசிப்பாங்க, 2 மாசத்துக்கு 3000 கட்டி படிக்கிறதா? இப்ப மணி காசு உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கா? உண்மையை சொல்ல போனா இந்த காசுன்றது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம், எல்லா கிளாஸ்லயும் சொல்றதுதான். நம்ம இந்த 5000 ஒரு நாள் ஃபேமிலி, ஒரு 5 பேர், 5 பேரும் இல்லை, ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலி ஒரு டின்னருக்கு போங்க வெளியில. நியூ இயருக்கா இருக்கலாம், தீபாவளிக்கா இருக்கலாம், அல்லது நீங்க செலிப்ரேட் பண்ற ரம்ஜானுக்கா இருக்கலாம், கிறிஸ்துமஸுக்கு இருக்கலாம்.
உடுப்பு பர்த்டேக்காக கூட இருக்கலாம், உடுப்பெடுக்க போங்க. ஒரு ஆளுக்கு உடுப்பெடுக்கிறதுக்கே, ஒரு ஷர்ட்டும் ட்ரௌசரும் எடுக்கிறதுக்கே 5000 ரூபாய் காணாது. ஒரு 3 பேர் சேர்ந்த ஃபேமிலி படம் பார்க்கறதுக்கு போங்க. டிக்கெட்டுக்கு 900 ரூபாய் படி பார்த்தாலும் பாப்கார்ன் அதுன்னு பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய், 5100 ரூபாய், 5000 ரூபாய்க்கு மேல 3 பேருக்கு படம் பார்க்கறதுக்கு தேவை. அப்ப ஒரு நாள் சந்தோஷம் கொடுக்குற விஷயம், ஒரு 3 மணித்தேரம் சந்தோஷம் கொடுக்குற விஷயத்துக்கு 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற நாம 2 மாசத்துல என் லைஃப்ல தேவைப்படுற ஒரு விஷயத்தை நான் செய்யறதுக்கு இந்த 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்ம ஒரு நாளுமே யோசிச்சது இல்லை. அப்படி யோசிக்க நம்மளோட மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணதுமே இல்லை. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம காசு செலவழிப்போம். நான் கூட செலவழிச்சிருக்கேன், நீங்களும் செலவழிச்சிருப்பீங்க. அப்ப இந்த காசு உங்களுக்கு பிரச்சனையாண்டு உண்மையா யோசிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து, நான் சொல்றதுக்காக இல்ல, உண்மையாவே டைம் எடுத்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது. ஏன்டா இது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க லாங்குவேஜ்ன்றது மொழிக்கு கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு நாளுமே ஒரு பிரச்சனையை கொண்டு வராது. ரெண்டாவது, டியூரேஷன் காரணமா 2 மாசத்துல படிக்கிறது. அம்மா 2 மாசத்துல இப்ப நைட் ஷிஃப்ட் எனக்கு இருக்கு, இப்ப மார்னிங் வேலைக்கு போனா பின்னேரம் புள்ள ஊட்டி வீடு பார்க்கணும், அல்லது பின்னேரத்துல நான் வேலைக்கு போறேன், விடியச்சாமம் வந்தா ரெக்கார்டிங்கை பார்த்து படிக்கிறதுக்கு டைம்ல. இப்ப 2 மாசத்துல படிக்கலுமா, அடுத்த மாசம் பார்ப்போம், இல்லாட்டி அடுத்த வருஷம் பார்ப்போம், இல்லாட்டி இப்பதான் இந்த வேலையை முடிச்சிருக்கேன், அதை முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பிந்தி போடுற மைண்டும் இந்த டியூரேஷனும் உங்களுக்கு எந்த விதமான ரீசனாவும் இருக்காது. காரணம் ஏன் தெரியுமா? எத்தனையோ 2 மாசங்களை நாங்க லைஃப்ல வேஸ்ட் பண்ணிருக்கோம். அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அதை செஞ்சு ஃபெயில் ஆகி, இதை செஞ்சு ஃபெயில் ஆகி, இதை செஞ்சு பிழைச்சி போய், இதை நிப்பாட்டி அப்படி நிப்பாட்டி அப்படின்னு பேசி பேசியே செஞ்சு செஞ்சே 2 மாசம் 4 மாசம் 6 மாசம் எத்தனையோ மாசத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். நாங்க உங்கள்ட்ட கேட்கிறது ஜஸ்ட் இந்த 2 மாசம் இந்த லேர்னிங்க்கு ஏன் உங்களுக்கு கொடுக்கல? அது 2 மணித்தியாலம், கிழமையில 3 நாள், ஜஸ்ட் 3 days a week. ஒரு கிழமையில 3 நாள் 8 மணிலேருந்து 10 மணி ஏன் உங்களுக்கு செய்ய இயலாது? ரைட். இது எல்லாத்துக்குமே பிரதானமான யோசனை என்ன தெரியுமா? நீங்க தான் காரணம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2 மாசத்துக்கு எனக்கு டைம் ஸ்பெண்ட் கொடுக்கலுமா? சரியா 8 மணிக்கு கிளாஸ்னா 8 மணிக்கு நான் வரையலுமா? 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணலுமா? ஒவ்வொரு நாளும் 20 மினிட்ஸ் எடுத்து நான் சிங்களம் படிக்கலுமா? நீங்க சரியா உங்களை அனலைஸ் பண்ணி உங்கள நம்பிக்கை இருந்தா நிச்சயமா இந்த 2 மாசத்துல சிங்களம் பேசலாம்ன்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. நீங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம், நீங்க பின் போடுறதுக்கு. So if you trust yourself, if you believe in yourself, if you have the guts, right? I'm just not exaggerating. நான் மிகப்படுத்தி சொல்லல. உங்களுக்கு சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்குரிய ஒரு என்ன சொல்ல ஒரு கட்ஸ் இருக்குமெண்டா, ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்கள்ட்ட சொல்றது செய்யுங்கன்றதை விட கமன் ட்ரை. நிச்சயம் அந்த முயற்சி ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வராது. ரைட். இப்ப சிங்களம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைண்டா, நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தேவை. அடுத்து நான் சொன்ன மாதிரி சிங்கள படம் பாருங்க, சிங்கள பாட்டு கேளுங்க, 7 மணி நேரம் சிங்கள ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. இது எல்லாமே அடுத்தது கிளாஸ்ல டீச்சர் தர வேலைகளை சரியா செஞ்சீங்கண்டா 2 மாசத்துல இங்கிலீஷ் சிங்களம் எந்த லாங்குவேஜும் பேசலும். ஆனா ஒன்றே ஒன்று, ஓவர் நைட்ல சரியான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. நீங்க எவ்வளோ தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ தொடர்ச்சியா உங்களுக்கு 2 மாசம் 3 மாசத்துல ப்ராப்பரா சிங்களம் பேசலமன்றதை நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம். சரிதானே? இப்ப இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இப்ப ப்ரோக்ராமை தாண்டி எங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரேன். ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்றது ஸ்ரீலங்கால இலங்கை அரசாங்கத்துக்கு கீழே 5 வருஷத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தோட 50,000க்கு மேற்பட்ட மாணவர்களை நாங்க சிங்களம் இங்கிலீஷ் டிப்ளமா ஹோல்டர்ஸா உருவாக்கி கொண்டிருக்கோம். அதை தாண்டி இலங்கையிலே பிரான்ச்சஸ் இருக்கு. இலங்கையில முதலாவது பிசிக்கல் பிரான்ச் மட்டக்களப்பில் ரன் ஆகி கொண்டிருக்கு. 2ஆம் பிசிக்கல் பிரான்ச்னா பிள்ளைகள் பிரான்ச்சுக்கு படிக்கிற மாதிரி ரன் ஆகி கொண்டிருக்கு. அதை தாண்டி பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல எங்களுடைய கல்லூரி இயங்கி கொண்டு வருது. எங்களோட மெயினான நோக்கமே சரியான ப்ராப்பரான லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன். காசுக்காக இல்லாம ஒரு லாங்குவேஜை அந்த என்ன சொல்ற அந்த விருப்பத்தோட படிக்கணும். லாங்குவேஜ்ன்றது இனி வரும் காலங்கள்ல மிக மிக முக்கியம். இப்ப லாங்குவேஜ் முக்கியம், இது முக்கியம்னு நான் சொல்ல வரல. அதை என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் சிங்களம் எந்த அளவுக்கு முக்கியம், இங்கிலீஷ் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது. அப்ப அதனால நான் அதை பற்றி பேச வரல. ஒரு லாங்குவேஜ் முக்கியம் என்று யோசிக்கிற நீங்க அதை எப்படி படிக்கணும்ன்றதையும் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபேமிலி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க.
ஏன்னா இந்த ஐடியாவை யாருமே சொல்லி கொடுக்குறல. ஏனோ தானோண்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியாச்சு, காசு கட்டியாச்சு, கும்பலோட கோவிந்தா படிச்சாச்சு அப்படி என்று இல்லை. பேசிக்கா ஐடியாவை தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு சரியான முறையில லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ணேலு. அடுத்தது வந்து taught by the experts. உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி முடிக்கும் வரைக்கும் உங்களுக்குரிய சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டே இருப்போம். ஸோ அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா இப்போ நான் சொன்ன விஷயங்களே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி எங்களோட ஃபேஸ்புக்கு போங்க, அல்லது எங்களோட யூடியூபுக்கு போங்க. ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா எங்கள்கிட்ட படிச்சாக்கள் என்ன சொன்னாங்கன்ற அந்த டெஸ்டமனியல்ஸை நீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கேட்கல. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்றதை வந்து உங்களுக்கு பார்த்து ஒரு ஐடியாவை எடுக்கலும். இப்போ எங்களுக்கு வந்து சிங்களாக்களுக்கு நாங்கள் லிங்குவா ஃப்ராங்காண்ட் இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இயங்கி கொண்டு வருது, தமிழாக்களுக்கு ஆக்ஸ்போர்ட் காலேஜ் பேர்லயே போய் கொண்டிருக்கு. அப்ப நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸாக்டான டீடைல்ஸை அதுல பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொன்ன வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கிளாஸ் 2 மாச கிளாஸ் தான். 2 மாச கிளாஸ் கிழமையில 3 நாள் நடக்க போகுது. 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடக்க போகுது. 2 மாச கிளாஸ் கிழமையில 3 நாள் 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடக்க போகுது. இப்ப பார்த்தோம்னா இந்த சிங்கள ப்ரோக்ராமுக்கு 2 மாசத்துக்குமே 8,000 தான் நாங்க எடுக்கிறது. பட் இந்த செமினார் அப்படியான இதுல ஜாயின் பண்றாக்களை நாங்க மோட்டிவேட் பண்றதுக்காக 5,000 ஆஃபருக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நாங்க வழங்குறோம். ரைட், 2 மாசத்துக்கு 5,000க்குள்ள பாருங்க, தட் இன்க்ளூட்ஸ் யுவர் இ சர்டிபிகேட்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2,500 ரூபாய். ஜோதிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 2,500 ரூபான்றது வந்து 5,000 ஆஃபர்ன்றது வந்து நம்ம காசுன்றதை தாண்டி நாலேஜ்ன்றது நீங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை வந்து ஒரு நாளுமே மிஸ் பண்ணிட வேண்டாம்ன்றது தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இப்ப நான் இவ்வளவும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைண்டா, அல்லது நான் ஜாயின் பண்ற ஆர்வமா இருக்கேன், இந்த இன்னும் 3-4 நாள்ல இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட், அப்ப இன்னும்னா அது 2 இதோ இனியும் தாமதிக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணது நாளைக்கு செய்வோம், அடுத்த மாசம் செய்வோம், இதுக்கு பிறகு செய்வோம்ன்றது எல்லாமே லைஃப்ல திரும்ப வர விஷயம் இல்லை. ரைட், இந்த ப்ரோக்ராம் ப்ரொமோஷன்ன்றதை தாண்டி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை நான் பயன்படுத்த பழகணும். அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுண்டா அது திரும்ப கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ன்றது நானும் நீங்களும் லைஃப்ல மற்ற விஷயங்களை ப்ராக்டிக்கலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள். ஸோ அந்த பிள்ளைய இந்த இடத்துலயும் விடாம, இன்கேஸ் நீங்க சிங்களம் படிச்சு நல்லா பேசிட்டீங்கன்னா 2 மாசத்துல மேபி உங்களோட லைஃப்ல அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்ததுண்டா அப்ப யோசிப்பீங்க, இதை எப்பயோ நான் செஞ்சிருக்கலாமே. இப்படி நிறைய பேர் சொல்லி நாங்க பார்த்திருக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சரி இவ்வளவு நாள் லேட் ஆகி செஞ்சதை அப்ப செஞ்சிருந்தேன்டா, இப்ப டைம் என்ற கதையே வேற. லாங்குவேஜ்ன்றது நம்ம நினைச்ச மாதிரி என்று இப்படின்றதுக்குள்ள டோட்டலாவே லைஃப் மாத்தி விட்டுரும். வி எக்ஸ்பீரியன்ஸ் லாட். நாங்க வந்து அதை நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ அதுக்கும் இன்னும் நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாம எங்களுக்கு பிறகு வர ஜென்ரேஷனுக்கு நாங்கள் அவங்களோட சேர்ந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சான்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்ற எங்களோட கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, எப்பப்போ ஜாயின் பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு தேவைப்படுது, நான் ஒருக்கா விசாரிச்சுட்டு அப்படி ஜாயின் பண்றேன்னு நினைக்கிறவங்கள இப்ப சாட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு இதொண்டு போடுவேன், லிங்க் ஒன்று போடுவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களோட பேரையும் டீட்டெயில்ஸையும் கொடுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேரையும் டீட்டெயில்ஸையும் கொடுத்தீங்கன்னா மட்டும் காணும், நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம் சாட் பாக்ஸ்ல. இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா விளங்கும். ரைட், நான் அனுப்பிட்டேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்பியிருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பம், நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண போறேன் விருப்பம், அப்போ இந்த ஆஃபரையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் இந்த டைம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்கு, நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு போற வழியா எனக்கு டைம் ஒருக்கா செக் பண்ண வேண்டி இருக்கு, அல்லது வந்து நான் கொஞ்சம் பேசிக்காவே நான் வீக்கான ஒரு ஆள், எனக்கு இது வந்து 2 மாசத்துல போகலுமா செய்யலுமா ஒரு டவுட் ஒன்று இருக்கு. அடுத்த இப்படி ஒரு ஆஃபரும் இருக்கு, என்னோட சேர்ந்து 2-3 பேர் ஜாயின் பண்றாங்க, ஏதாவது வேற ஏதாவது இருக்கு, எடுக்கலுமா, டிஸ்கவுண்ட் இருக்கா, அல்லது எனக்கு கிளாஸ் டைமை மாத்தலுமா, ஏதாவது உங்களுக்கு கன்சர்ன் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாண்டா இந்த ஃபார்ம்லயே நீங்க ஃபில் பண்ணி போட்டா திரும்பியும் அனுப்புறேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டீங்கன்னா நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம். உங்களுக்கு ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ தட்ஸ் தங்க திங், நீங்க உங்களோட ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுங்க இல்ல, பட்
நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு சிங்களம் சம்பந்தமா மேலதிக தகவல் தேவைன்றதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நான் சொன்னதை தாண்டி இன்னொரு 2 மினிட்ஸ் தாங்க காய்ஸ். இந்த கிளாஸ் எப்படி நடக்கும்ன்றதை வந்து உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா இங்க எங்கட கிளாஸ்ல வந்து கட்டாயமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாய் திறந்து பேசணும். காரணம் வந்து இந்த கிளாஸ் எப்பயுமே டிஸ்கஷன் மூட்ல தான் போகும். இப்ப நான் செய்யறது டீச்சிங், நான் படிப்பிக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா கிளாஸ்ல டீச்சர் நீங்களும் எப்பயும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டே போவீங்க. அப்பதான் இந்த கிளாஸ் போரிங்கா இருக்காது. நம்ம பேச பேச நிறைய விஷயங்களை நாங்க உள்வாங்குறோம். டீச்சரோட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவீங்க. அப்ப லேர்னிங்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான என்வாயன்மெண்ட் கிடைக்குது. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இது ஸ்போக்கன் கிளாஸ்னு, அப்ப கதைக்க கதைக்க தான் நமக்கு பேச்சு வரும். அப்ப அதனால உங்களுக்கு வீடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. டீச்சர் இன்டே லெசன்ஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் படிப்பிக்கிறாங்க. படிப்பிச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண பிறகு டீச்சர் சொல்லுவாங்க, ஓகே காய்ஸ் இன்னைக்கு படிச்ச விஷயத்துல நீங்க உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வீடியோ ஒன்று செஞ்சு குரூப்ல போடணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? படிச்ச விஷயத்த வீடியோ ஒன்று செஞ்சு குரூப்ல போடக்குள்ள வீடியோ செய்யக்குள்ள தயாராகிறீங்க. ஒரு பப்ளிக் முன்னுக்கு குரூப்ல ஒரு 50-60 பேர் இருப்பாங்கன்னு, அப்ப அவங்களுக்கு முன்னுக்கு போறேன்னா நான் பெஸ்டா செய்யணும். அப்ப 2-3 வீடியோ எடுத்து எந்த வீடியோ பெஸ்டா வருதோ அதை போடுவீங்க. அப்போ ஒரு வீடியோக்கு நீங்க 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலும் பாருங்க எவ்வளவு ப்ராக்டிஸுக்கு வாரீங்க. குரூப்ல போட்டோன்னே டீச்சர் பார்த்து கட்டாயமா கமெண்ட்ஸ் போடுவாங்க. அது மாத்திரமில்ல, உங்களோட வீடியோவை பார்த்து இவர் இப்ப என்னோட படிக்கிற ஆள் தான், இவர் இப்படி பேசி போடுறேன்னா ஏன் எனக்கு போடலாம், அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அப்ப இங்க வந்து லேர்னிங்கை நீங்க ஷேர் பண்றீங்க. கிளாஸ்ல டீச்சர்ஸ் உங்களுக்கு படிப்பிச்ச பிறகு ஆக்டிவிட்டிஸ் இப்ப 2 பேரா இந்த கன்வர்சேஷனை செய்யுங்க. இப்போ யாகே நம்ம மொக்காத்தன்ற ஒரு ஆள் கேள்வி கேட்டா மகே நம்ம ஜோஷுவாண்டு பேர் சொல்றது இன்னொரு ஆள். ஓயாகே வயசுக்கு ஏத உங்களோட வயசு என்ன, அப்ப சொல்லும் போது இன்னொரு கிடைக்குது. அப்ப இங்க கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ல பிழை விடுறது, சரி விடுறது, சிரிக்கிறது, ஃபன் எடுக்கிறது. பிழை விட்டா சிரிப்பு வரும் தான், அதை நம்ம யூஸ்வலாவே நடக்கிற விஷயம். நீங்க பிழை விட்டா இன்னொரு ஆள் சிரிப்பா, இன்னொரு பிள்ளை விட நீங்க சிரிப்பீங்க. கிளாஸ் ரூம்ல சிரிக்கிற பிரச்சனை இல்லை, அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியாதபடியே தான் படிக்க வர. அப்ப இங்க எல்லாருமே என்ன தெரியாதாக்கள் இருக்கக்குள்ள சிரிச்சு ஃபன் எடுத்து பேசி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறீங்க. ஆனா சொசைட்டிக்கு போய் அவங்க சிரிக்கும் போதுதான் நமக்கு அது என்னது அவமானத்தை கொண்டு வருது. ஸோ அதை விட இங்க கிளாஸ்ல சிரிச்சு பேசி படிக்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ இது வந்து நாங்க சொல்றது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கோ ப்ரொமோட் பண்றதுக்கோ இல்லை, நாங்க ஆஸ் அ டீச்சர்ஸ் எஜுகேஷனல் ப்ரொவைடர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த உண்மையான பேசிக் ஐடியாவை உங்களுக்கு சொல்லித்தரோம். மெட்ட இன்ஸ்டியூட்ஸ் போல வாங்க உங்களுக்கு கிராமர் சொல்லித்தரோம் அது சொல்லித்தரோம்ன்ற எங்கட ஐடியா இல்லை. ஸ்போக்கன்னாலே கிராமர், லாங்குவேஜ்னாலே கட்டாயம் கிராமர் தான் படிக்கணும். கிராமர் அவங்களுக்கு வேற எங்களுக்கு வேறண்டு கிராமர் இல்லை, எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி கிராமர் தான் இருக்கு. பட் நீங்க லேர்னர்ஸ் என்னத்தை எக்ஸாக்டா செய்றீங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு சரியா அதை ஃபாலோ பண்ணிலும். படிப்பிக்கிறவங்க என்னத்தை படிப்பிக்கிறாங்க, எப்படி படிப்பிக்கிறாங்க, எப்படி சரியான வழியில கொண்டு போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளைக்கு சக்சஸ்ஃபுல்லான அவுட்புட்டை கொடுக்க முடியும். எங்கட பக்கத்துல வி ஆர் டிரான்ஸ்பரண்ட், நாங்க வெளிப்படையாவே இருக்கோம். எங்களுக்கு மறைக்கிறதுக்கோ ஹைட் பண்ண என்ன, இப்ப நான் வெளிப்படையா எவ்வளவு செமினார் செஞ்சு இலங்கை ஃபுல்லா இந்த அட்டெல்லாம் ரன் ஆகுது, லைவா பாக்குறாங்க. யாராவது நாளைக்கு கமெண்ட் பண்ணல நாங்க இப்படி செஞ்சோம் செய்யலான்னு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதனால எங்களுக்கு பயம் இல்லை, வி ஹாவ் த ப்ரூஃப், எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நாங்க இப்படி இப்படி செஞ்சிருக்கேன், இப்படி இப்படியான விஷயங்கள் நடக்குது, நாங்க எல்லாமே ப்ராப்பரா வெளிப்படையா செய்யறாங்க. அப்ப அந்த ஒரு தைரியத்துல தான் உங்களையும் நாங்க இன்வைட் பண்றோம். இந்த 2-3 நாள்ல நடக்க போற கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 5000 பே பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. நிச்சயம் இந்த 2 மாசத்துல நீங்க நினைக்கிறத விட ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேன் பிகம் அ சிங்களஸ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர். சிங்கள லாங்குவேஜை பேசக்கூடிய ஒரு ஆள் அவங்களால வேற இயலும். மட்டக்களப்பில் பிறந்து மட்டக்களப்பிலேயே படித்து சிங்களம் வந்து இப்படி இதே முறை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்த முறையிலேயே படித்து நான் சிங்களம் படித்து பேசுகிறேன்டா, என்னை விட டேலண்டான நிறைய பேர் இருப்பீங்க. என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. என்னை விட வயசானாக்கள் அம்மா மேர், அக்கா மேர், தம்பி மேர், அண்ணா மேர், இப்படி நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ எனக்கே இல்லைமெண்டா என்னை விட டேலண்டட் ஆனாக்கள், என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் ஏன் உங்களால் முடியாது? இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கிவ் இட் அ ட்ரை. முயற்சி செஞ்சு பாருங்க, நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு சக்சஸை கொண்டு வரும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இதே ஃபார்மை தான் நாங்கள் திரும்ப குரூப்ல போடுவோம். ஸோ அந்த ஃபில் பண்ணி பார்க்கலாம். சரி, நவ் இட்ஸ் யுவர் டர்ன். இது உங்களோட டர்ன். இப்ப யாராவது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமா ஏதாவது ஒரு டவுட் கேட்க இருந்தா நீங்க கையை தூக்குங்க. தென் I'll ask you உங்களோட கேள்வி என்னன்றதுக்கு நான் வந்து ஸ்பேஸ் தருவேன், நீங்க கேட்கலாம்.
எப்படிப்பட்ட டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் கை தூக்குற ரைசிங் ஹேண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, இர்ஷாத் கேளுங்க. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஹாய், ஐம் குட், தேங்க்ஸ். சார் நான் கத்தாரில் இருக்கிறேன். சொல்லுங்க. அடுத்தது ஆல்ரெடி நான் மண்டே வென்ஸ்டே கிளாஸ் இருக்குது இங்கே. அங்கே டைம் வந்து 8:30. நம்மட ஓகே, கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து எந்த டைம்ல இருக்கும்? இப்போ நீங்க வந்து மண்டே அந்த 8:30 வந்து எங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் சொல்றீங்களா? இல்ல நான் வேற ஒரு கிளாஸ்ல வேற ஜாயின் இந்த ஆகிருக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து 8 மணில இருந்து 10 மணி மட்டும்தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு திங்கள் புதன் வெள்ளி என்ற ஒரு டைம் செட் இருக்கிற மாதிரி செவ்வாய் வியாழன் சனியில ஒரு டைம் இருக்கு. அந்த செவ்வா அந்த வியாழன் சனி ஓகே, அந்த இது ஓகே. இப்ப செவ்வா அந்த டைம் புதன் வந்து கஷ்டம் சார். சேம் இல்ல சேம் பஸ். சேம் டைம்ல கிளாஸ் இருக்குது. ஓகே, செவ்வாய்க்கிழமை கஷ்டம்னா இப்போ நான் எல்லாருக்கும் சொல்றது தான், உங்களுக்கு இந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாட்டி உங்களுக்கு ரெக்கார்டிங் தருவோம். பார்த்துட்டு டீச்சர்கிட்ட ஒரு டைம் போட்டிங்கன்னா டீச்சர் உங்களுக்கு ஒரு டைம் தருவாங்க. அந்த டைம்ல படிப்பிச்ச விஷயத்த கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண சொன்னாலோ அல்லது நீங்க ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு போட்டாலோ அவங்களுக்கு தெளிவா எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க. ஓகே சார். ரைட். வேற யாரு அவரை போல வேற யாரும் டவுட்ஸ் இருக்கிறாங்க கேட்கலாம். எஸ், எனி டவுட்ஸ்? சரி, அப்படி டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ நீங்கள் பர்சனலாக கேட்க விரும்புகிறாக்கள், இப்போ குரூப்லேயும் வந்து எங்களோட நம்பர்ஸ் இருக்குது, அட்மின் போட்ட இடத்து எங்களோட நம்பர்ஸ் இருக்குது. அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். வேறு ஏதாவது கேட்கணும் விரும்புகிறீங்களா? Alright then. So thank you very much for joining the session. இந்திய செஷனில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் டைம் எடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க வந்த எல்லாருக்குமே உங்களுடைய நன்றி. இங்கிலீஷோ சிங்களமோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் நமக்கு தேவைன்றபடியே தான் நாங்கள் இப்படி எல்லாமே பார்த்து பிரயாசப்படுறோம். ஸோ கட்டாயமாக உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட நம்பிக்கை ஒரு நாளுமே வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு நாங்கள் கேரண்டி, நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்களை நம்புற மாதிரி எங்களை நம்புறதை விட உங்களை நம்பி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயம் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நினைச்சதை விட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம்ன்றதை தாண்டி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகினா தான் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு சக்ஸஸாக இருக்கு. உங்களை ஃபெயில் பண்ணி நாங்கள் ஃபெயில் பண்ண மாட்டோம். ஸோ அதை நாங்கள் ஃபெயில் ஆக மாட்டோம். எங்களோட நோக்கமே உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ தட் இஸ் த எங்களோட ஐடியா. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த 2-3 நாள் தான் இருக்குது, கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் நினைச்சதை விட முதல் நாள்லேயே இந்த கிளாஸுக்குரிய டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இப்பயும் ஜாயின் பண்ணவங்க இந்த ஃபார்மை நான் குரூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். எஸ் குஹன், நீங்கள் கேள்வி கேட்குறேன்னா கேட்கலாம். சார் குட் ஈவினிங். சொல்லுங்க சார். குட் ஈவினிங். வேற அந்த நீங்க வீல்ஸ் பொரிச்சா எடுக்கிற அந்த மாதிரி இதுல என்ன விலங்கல் அது திரும்ப இருக்க கேளுங்க. இப்ப நீங்க நேரத்தோட கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணினவர் ஆஹா, ஜாயின் பண்ண டைம்ல நீங்க அந்த ஃப்ரீ ஆக்கில் எடுக்கிற மாதிரி அந்த வீல் சுத்துறன்ற மாதிரி அதுல அது இந்த முறை நாங்க கொண்டு வரல. அது என்ன ரீசனுக்காகண்டா, இப்ப என்ன சொல்றது வந்து அது வந்து ஒரு ஆஃபர் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் கொடுப்போம். அது நீ மேனேஜ்மெண்டால எப்ப இன்ஃபார்ம் பண்றாங்களோ அப்பதான் அது நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகே ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ரைட், வேறு யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? ரைட், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்க குரூப்லேயும் அந்த ஃபார்ம் போடுவாங்க, ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். வி ஹோப் டு மீட் யூ ஆல் வெரி சூன் ஸ்டார்டிங் த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் நிச்சயமான ஒரு வெற்றியை நோக்கி போகிறதுக்கு தயாராகும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் நைட் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ.